திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடிக்கு அடுத்துள்ளது கணவாய்ப்புதூர் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் 24 வயதான சசிகுமார். கட்டட மேஸ்திரியாக வேலை செய்து வருகிறார். இவர் கடந்த 9 மாதங்களுக்கு முன்பு வாணியம்பாடிக்கு அடுத்த துறையரி கிராமத்தில் வசிக்கும் மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு சசிகுமாரும் அவரது மனைவியும் கணவாய்ப்புதூர் கிராமத்தில் வசித்து வந்தனர். இந்த சூழலில் கடந்த 5ஆம் தேதியன்று சசிகுமாரின் பாட்டியான கனகா என்பவர் வயது முதிர்வு காரணமாக இறந்துள்ளார். சோகத்தில் மூழ்கிய குடும்பத்தினர் மூதாட்டியின் சடலத்தை அங்குள்ள மயானத்தில் அடக்கம் செய்ய ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த ஊர் முக்கியஸ்தர்கள் சடலத்தை புதைக்க எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்ட சசிகுமார் இந்த ஊரை விட்டு போக வேண்டும், அப்போதுதான் மூதாட்டியின் சடலத்தை அடக்கம் செய்ய அனுமதிக்க முடியும் என அந்த ஊரில் உள்ள ஊர் கவுண்டர், ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் முக்கிய பிரமுகர்களான பாபு, வேலு, பழனி, பாலு, உதயகுமார் ஆகிய 5 பேர் சடலத்தை புதைக்க விடாமல் தடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் வேதனையடைந்த சசிகுமார் குடும்பத்தினர் மூதாட்டியின் சடலத்தை தங்களது பெரியம்மா வீடான ஆம்பூர் அடுத்த மின்னூர் கிராமத்திற்கு 10 கிலோமீட்டர் தூரம் எடுத்துச் சென்று அடக்கம் செய்துள்ளனர். இதனிடையே அவர்கள் சடலத்தை அடக்கம் செய்துவிட்டு ஊருக்கு திரும்பிய போதும் தகராறு செய்திருக்கின்றனர். நீங்க யாரும் இந்த ஊருக்கு வரக்கூடாது, உங்க வீட்டுல யார் இறந்தாலும் இங்கு புதைக்க கூடாது என கடந்த 2 நாட்களாக மிரட்டல் விடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் விரக்தியடைந்த சசிகுமாரும் அவரது மனைவியும் நாங்கள் இந்த ஊரில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றும் தங்கள் உயிருக்கு பாதுகாப்பு கேட்டும் வாணியம்பாடி கிராமிய காவல் நிலையத்தில் கடந்த 7ஆம் தேதி புகார் அளித்தனர். அந்த புகாரின் பேரில் ஊராட்சி மன்ற தலைவர் பழனி, ஊர் கவுண்டர் பாபு, ஊர் முக்கியஸ்தர்கள் வேலு, பாலு, உதயகுமார் ஆகியோர் மீது சடலத்தை அடக்கம் செய்ய மறுத்து அவமானம் செய்ததாக கூறி சாதி ரீதியிலான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதையடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டதும் தலைமறைவான அந்த 5 பேரை பிடிக்க டிஎஸ்பி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. இந்த நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் பழனி பெங்களூருவில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவரது கைதை கண்டித்து கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு வாணியம்பாடி டிஎஸ்பி அலுவலகம் முன்பு கூடியுள்ளனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது.